இப்போ முஸ்லிம்களுக்கு சொல்றேன், அல்லாஹ் அல்லாஹ் நிக்கிறீங்கல்ல, அந்த அல்லாவோட பேர் ஐயாம். அந்த ஐயாம் தான் இங்க மாம்சத்துல இயேசுவாய் வெளிப்பட்டார். இங்க இயேசுவா வந்தவர் அந்த ஐயாம். ஆபியஸா உங்க அல்லாவோட பேர் இயேசு கிறிஸ்து தான். இப்படிப்பட்ட ஒரு வேத சத்தியத்தை மறைச்சி முஸ்லிம்களுக்கு கூட நேர்மையா பதில் சொல்ல முடியாத லெனின் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், இங்கிலீஷ் பைபிள் மினிஸ்ட்ரின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிற லெனின் அவர்கள் இங்கிலீஷில் இந்த வசனம் படித்ததே இல்லையோ? இந்த சீனில் நடக்கிறது மோசே நிற்கிறான் அப்படின்னு முஸ்லீமும் ஏற்றுப்பாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் ஏற்றுப்பாங்க, உண்மை கிறிஸ்தவர்களும் ஏற்றுப்பாங்க. பொய் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அது லெனினுக்கு தெரியும், ஆனால் பொய் சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், லெனின் பொய் சொல்கிறார். எனக்கு திரும்ப 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 இதை சொல்லணும்னு தோணுது. லெனின் பொய் சொல்றார். இயேசு தன்னுடைய வாயால நான் தான் கடவுள்னு எங்கேயாவது சொன்னாரா? மொக்க ஆளுங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு அடி அடி அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணி நாங்க கிறிஸ்தவத்தையே தகர்த்துட்டோம்னு சொல்லக்கூடிய ஆள் தான் இவர். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. If Jesus is God, I would like you to show me one verse, only one statement, anywhere in your Bible, any version of the Bible where Jesus says, I am God, or where he says, worship me. Mark me. I had said there is not a single unequivocal statement, not a single unambiguous statement in the complete Bible where Jesus Christ, peace be upon himself, says that I am God, or where he says worship me. பேசிக்கா இவங்க ரெண்டு பேரும் என்ன சவால் விடுறாங்க அப்படின்னா, சரி அதை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் யாருன்னு சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் பெரிய இவனுங்க மாதிரி நாங்கள் தான் அப்போலஜெட்டிக்ஸ் பண்ணுறோம், நாங்கள் முஸ்லீம், எங்களுடைய மதம் மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டியை தரமட்டமாக ஆக்கணுன்றது தான் இவங்களுடைய எண்ணம் எல்லாம். அதுக்கு இவங்க கையில் எடுக்கிற டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா, உண்மையாக வேதத்தின்படி சத்தியத்தின்படி உள்ள கிறிஸ்தவர்களை சீண்டவே மாட்டாங்க. சரியா? நானும் கிறிஸ்தவன் மார் தட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கேடரில் இருக்கிற மொக்க ஆளுங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு அடி அடி அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணி நாங்கள் கிறிஸ்தவத்தையே தகர்த்துட்டோம்னு சொல்லக்கூடிய ஆள் தான் இவர். ஜாக்கிர் நாயக், இந்த தீதாத்து, இந்த மாதிரி நிறைய ஆட்கள். இவங்க சொல்கிற இல்லைன்னா வைக்கிற ஒரே வாதம் என்ன தெரியுமா? முக்கியமான வாதம் இது. நிறைய வைக்கிறாங்க, அதில் முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, இயேசு தன்னுடைய வாயால் நான் தான் கடவுள்னு எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? இயேசு தான் கடவுள்னு மற்றவன் சொல்கிறதில்ல. இயேசு சின்ன சின்ன ஓமைகளாக சொல்கிறதில்ல. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இப்படிலாம் சப்பக்கட்டு கட்டக்கூடாது. அவரை வர்ஷிப் பண்ணாங்க, அதை அவர் தடுக்கவே இல்லை. வர்ஷிப் கடவுளுக்கு மட்டும்தான் உரியது, ஸோ அவர் கடவுள் தான். இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இயேசு தன்னுடைய வாயால் நான் தான் கடவுள்னு எங்கேயாவது சொன்னாரா இப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு லெனின் உண்மையா மனசாட்சியோட பதில் சொல்லியிருக்கணும்னா என்ன சொல்லணும் தெரியுமா? ஆமாம் சொன்னார், இயேசு தான் கடவுள், இயேசு நான் தான் கடவுள்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை. எங்களுடைய கெஸ்ஸு இந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கும் அவர் ஒரு கொள்கையை நம்புறாருல, அவருக்கு யாரோ டீச் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த கொள்கையை நிலைநாட்ட முடியாமல் போயிடும்னு அந்த ஒரே காரணத்துக்காக அவர் பொய் சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், லெனின் பொய் சொல்கிறார். எனக்கு திரும்ப 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 இதை சொல்லணும்னு தோணுது. லெனின் பொய் சொல்கிறார். என்னன்னு? இயேசு தான் வாயால் நான் தான் கடவுள்னு சொல்லவே இல்லைன்னு லெனின் போய் சொல்கிறார். சரி, அவர் போய் சொல்கிறாரு, இதை சொல்லலை, எல்லாம் விட்டுருங்க.
இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போமா? பாருங்க. இப்போ இவங்க இப்படி சவால் விடும்போது ஒரு காரியத்தை நம்ம முதலாவது கவனிக்கணும். என்ன அப்படின்னா, பைபிள் அப்படி ஒரு வசனம் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது பைபிள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. குழந்தைக்கு கூட புரியும். ஆனால் லெனினுக்கும் லெனின் சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்னு நம்பிட்டு இருக்கிற கூட்டத்துக்கும் இது புரியவே புரியாது. அவங்க பைபிள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறேன்னு சொல்கிறாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க மூச்சுக்கு 300 முறை அவங்க சொல்கிறது என்னென்னா, பைபிளில் பல வேர்ஷன் இருக்குது, எடிட் பண்ணியிருக்காங்க, அதை சொல்கிறதுக்காக குத்தி காட்டுறதுக்காக அவங்க சொல்கிறது. நீ என்ன வேர்ஷன் பைபிள் வேணால் எடு, நீ நம்புகிற பைபிள்லேயே இயேசு நான் தான் கடவுள்னு சொல்லலை, அப்படி சொல்லியிருந்தாரு நீ நிரூபித்தா நான் கிறிஸ்டியானிட்டியே தழுவுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த இடத்துலையும் நான் பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலை. சரியா? அவங்க குதர்க்கமாக கேட்குறாங்க. இது கூட லெனினுக்கு புரியாது. பைபிளில் இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று சொன்னார் என்று ஒரு வசனத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ஜாக்கிர் நாயக் சொல்கிறார், அப்படி நீங்கள் ஒரு வசனத்தை காட்டினா நான் இன்றைக்கே கிறிஸ்தவனை மாறுறதுக்கு தயார் அப்படிங்கிறார். அப்படின்னா பைபிளில் ஏதாவது சொல்லப்பட்டிருந்தால் அதை ஏற்றுக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக கிடையாது. பைபிளில் ஏதாவது சொல்லியிருந்தால் அவங்க ஏற்றுக்கலாம் தயாராக இல்லை. பைபிளில் இயேசு நான் தான் கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரியா? இதை கேட்ட உடனே பைபிள் உண்மை நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறதெல்லாம் லெனினோட கேள்வி இல்லை. ஜென்ரலாக டிபேட்டர்ஸ் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறது தான். இது வெளியிலேருந்து உண்மையாக பார்த்தா ரெண்டுமே சப்பக்கட்டு தான். இவங்க நம்மக்கிட்ட கேட்குறது, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நான் தான் கடவுள் அப்படின்னு அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறாரா? எக்ஸாக்ட்லி த சேம் வேர்ட்ஸ், வேற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது. நான் தான் கடவுள், இதே வார்த்தை அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வந்திருக்கணும். எங்கேயாவது ஒரு வசனம் அப்படி இருக்கா? காமிங்க. இதுதான் உங்களுடைய சவால். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் எந்த வசனத்திலையும் நான் தான் கடவுள் அப்படின்னு அப்படியே சொல்லலை. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் எந்த வசனத்திலையும் நான் தான் கடவுள் அப்படின்னு அப்படியே சொல்லல். பொய் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அது லெனினுக்கு தெரியும், ஆனால் பொய் சொல்கிறார். அப்படி அது லெனினுக்கு தெரிலனா அவர் பைபிளை சரியாக படிக்கலன்னு அர்த்தம். ரெண்டில் எது உண்மைன்னு லெனின் தான் சொல்லணும். இதுக்காகத்தான் இவங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சவாலை வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று இதே வார்த்தைகளை சொல்லியிருக்கிறதா? காமிங்க அப்படின்னு. இப்படி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு எங்கேயும் நான் தான் கடவுள் அப்படின்னு? நீங்க எந்த வசனத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த வசனத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எங்கேயும் சொல்லலையா? நீங்க பொய் சொல்றீங்கன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட நீங்க புசுறு தட்டாம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கீங்க அப்படின்லாம் ஒரு மயக்கத்தில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க வேணால் நம்பலாம். ஆனால் உண்மையாக கிறிஸ்தவர்கள் நம்ப மாட்டாங்க. சரியா? ஏன்னா பைபிளில் வசனம் இருக்குது, தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரணமாக பைபிள் படித்தாலே தெரியும். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு வேதத்தின் அடிப்படையில் சரியான விளக்கங்களை கொடுத்தாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எப்பா பைபிளில் இல்லைன்றீங்க, அப்புறம் எவ்வளோ வேதத்துலேருந்து விளக்கம் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? அதுபோக அவர்தான் கடவுள் என்பதற்கான ஆதார வசனங்களை நீங்கள் எத்தனை காமிச்சாலும் எதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் தான் கடவுள்ன்ற ஆதார வசனத்தை எதையும் காட்ட வேண்டாம். அவங்க கேட்டதை காட்டலாம்ல. ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலன்றது செகண்டரி. அவங்க கேட்டது பைபிளில் இருக்குன்னு காட்ட வேண்டியது யாரோட கடமை? கிறிஸ்தவர்களுடைய கடமை. ஆனால் உங்களுக்கு அதை பொய்யா சொல்லி அப்படி இயேசு சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் உங்கள் கடமையா? அவங்களுடைய ஒரே நோக்கம் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். அவங்களுடைய ஒரே நோக்கம் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும். ஓகே, உங்களுடைய ஒரே நோக்கம் உங்கள் கொள்கையை நிரூபிக்கிறதுக்காக, உங்கள் கொள்கையை சார்ந்து இருக்கிறதுக்காக உண்மையை மறைச்சி அவங்களுக்கே கூல கும்பிடு போடுறதா? உண்மை எதுன்னு பார்ப்போம். உண்மை எது அப்படின்னு இப்போ தெளிவாக வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அதே இதை ஒன் காட் வெர்சஸ் ட்ரினிட்டி அப்படின்ற சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக எந்த மறுப்பும் சொல்ல முடியாத அளவுக்கு வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்றைய கிறிஸ்தவம் அப்படின்ற சேனலில் இதை குறித்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னாக கொண்டு போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறோம். ஸோ எங்கெல்லாம் பார்க்கணுமோ அங்கெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மீறி நாங்கள் ஏதாவது பொய் சொல்கிறோம் அப்படின்னா
என்ன பொய்ன்னு வசன அடிப்படையில் எங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாரும் யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க கையில். சரியா? முதல்ல நான் தான் கடவுள் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு இயேசு சொல்லலை. இது ரெண்டுத்துல பார்க்கறதுக்கு முன்னாடி பைபிள் யார் கடவுள்னு சொல்லுதுன்னு பார்த்துருவோம். சரியா? கடவுளுடைய பேர் என்னன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு இங்கே வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போது முஸ்லீம் நண்பர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். வேறு இந்த ட்ரினிட்டி நம்புறவங்க இல்லை லெனின் மாதிரியான ஆட்கள் யார் வேணால் எல்லாருக்கும் இதே பதில் பொருந்தும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் முக்கால்வாசி கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிந்த கதையே. முச்செடியில் கடவுள் தரிசனமாக மோசேக்கு தன்னை காண்பிக்கிறார். சரியா? அப்படி காண்பிக்கும்போது இந்த சீனில் நடக்கிறது மோசே நிற்கிறான் அப்படின்னு முஸ்லீமும் ஏற்றுப்பாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் ஏற்றுப்பாங்க, உண்மை கிறிஸ்தவர்களும் ஏற்றுப்பாங்க. சரியா? அவர் தான் தேவன் அப்படின்னு எல்லாருமே ஒத்துப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. 13வது வசனம் அது என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் மோசேயை கூப்பிட்டு உன்னை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், இஸ்ரேல் மக்களை பிரித்தெடுத்து கூட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முச்செடியில் ஒரு அக்கினி ஜுவாலையாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்போ மோசே கடவுளை பார்த்து கேட்குறாரு 13வது வசனத்தில், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். சரியா? மோசே என்ன கேட்குறாரு கடவுளை பார்த்து, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் இஸ்ரேல் மக்களுக்கு போகிறேன், நான் தான் உங்களை இங்கேருந்து ஃப்ரீ பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன், கடவுள் என்னை அனுப்புனாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்க பதிலுக்கு எந்த கடவுள், யார் அனுப்புனாரு, கடவுளுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு மோசே. அடுத்த வசனத்தில் அதற்கு தேவன், யாரு? கடவுள், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இது அப்படியே இங்கிலீஷ் பைபிளில் பார்ப்போம். அண்ட் காட் செட் அன்டு மோசஸ், ஐ ஆம் தட் ஐ ஆம். இங்கிலீஷ் பைபிள் மினிஸ்ட்ரின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிற லெனின் அவர்கள் இங்கிலீஷில் இந்த வசனம் படித்ததே இல்லையோ? படித்தது இல்லையா? ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறார் கடவுளுடைய பேர். சரியா? கடவுள் மோசேக்கு தன்னை எப்படி சொல்கிறாருன்னா ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்துட்டாங்க. உதாரணமாக இயேசு அப்படின்னு இருக்கு இல்லையா தமிழ் பைபிளில், அப்படியே இங்கிலீஷில் ஜீசஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது அப்படியே கிரீக்கில் ஈசூஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ பேராகவே போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த பேருடைய அர்த்தம் என்ன? ரட்சகர் அப்படின்றது அர்த்தம். சரியா? இயேசு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா ரட்சகர்னு. இப்போ கிரீக்கில் ஈசூஸ் அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, கடவுளுடைய பேர் ஈசூஸ்ன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது அதே ஈசூஸ்க்கு தழுவி ஜீசஸ்ன்னு போட்டாங்க. தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஏசுன்னு போடுறதுக்கு பதிலாக ரட்சகர்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போடலை, ஆனால் அப்படி போட்ட மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதே தான் இங்கே நடக்குது. எங்கள் யாத்ராகமத்தில் ஆண்டவர் ஐ ஆம் தட் ஐ ஆம் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது தன்னுடைய பேர் ஐ ஆம்னு சொல்றாரு. சரியா? அது கிரீக்ல எகோ எய்மி அப்படின்னு வரும், ஹீப்ரூல ஹயா அப்படின்னு வரும். அப்படி அந்த சொன்ன அந்த டேர்மை மொழிபெயர்க்கும் போது ஐ ஆம்னா ஐ ஆம் தட் ஐ ஆம்னா அதோடைய மீனிங் அப்படியே மொழிபெயர்த்துட்டாங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு தமிழில். ஆனால் இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க ஐ ஆம் தட் ஐ ஆம். ரைட்டா? புரியுதா? கிரீக்கில் எகோ ஐ மீ அப்படின்ற வார்த்தை. ஆனால் இப்போது அந்த மீனிங் ஃபுல்லாக இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்கிலீஷில் ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் தான் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் பிஃபோர் ஆபிரகாம் ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஐ ஆம்னு இயேசு தன்னை நான் தான் கடவுள்னு சொல்கிறாரு. ஐ ஆம்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம், அதாவது கடவுளுடைய பேரே ஐ ஆம். சரியா? இப்போது தமிழில் வரும்போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அங்கே இருக்கிறேன் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். ஹலோ, அப்படி தானே இருக்கு. ஆனால் நானே
ஜீவ அப்பம் நானே, வழியும் ஜீவனும் சத்தியமும் நானே, அந்த இடத்துல இருக்கிறேன்னு போடாம விட்டாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா இருக்கும். எப்படி படிச்சிருவோமா? And God said unto Moses, I am that I am. And he said, thus shall thou say unto the children of Israel, I am hath sent me unto you. மோசே நான் என்ன சொல்றதுன்னு கேட்கிறார் இல்லையா? அதுக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் அனுப்புனேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்றார். எப்படி தமிழ்ல இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக அப்படின்ட்டாங்க. இருக்கிறேன். இங்கிலீஷ்ல ஐ ஆம்ன்றது கடவுளுடைய பேர். ஐ ஆம்ன்றது கடவுளுடைய பேர் இல்லை, நான் தான். இப்போ மோசே யார் நீங்கன்னு கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லுன்றாங்க. சரியா? அதையே கடவுள் பேராவும் மாத்திட்டார். எப்படி? 15வது வசனம். மேலும் தேவன் கடவுள் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பிரஸ்தாபம். எதுவே? ஐ ஆம். இங்கிலீஷ்ல பிடிக்குமா? And God said moreover unto Moses, thus shall thou say unto the children of Israel, the Lord God of your fathers, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob hath sent me unto you. This is my name forever, and this is my memorial unto all generations. Which is I am. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல thus shall thou say unto the children of Israel, I am hath sent me unto you. மோசேகிட்ட என்ன சொல்றாரு? I am அனுப்புனேன்னு சொல்றா. போடா. புரியுதா? இஸ்ரவேலர்கள்ட்ட போயிட்டு I am அனுப்புனேன்னு சொல்லு போ. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் அனுப்புனாருன்னு சொல்லு. I am தான் நித்தியமா என்னுடைய பேர், என்றென்றைக்கும் என்னுடைய பேர் ஐ ஆம் அப்படின்னு போய் இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்லுன்னு அனுப்புறாரு. ரைட்டா? அதனால இஸ்ரேல் மக்கள் அந்த ஐஆம்க்கு யூஸ் பண்ண வார்த்தையை ஐஆம், அதாவது நான் தான் சொல்றதுக்காக அவங்க பயன்படுத்தாம ஜென்ரல் யூசேஜில் வைக்காம கடவுளுடைய நாமம் ஐஆம் அப்படின்றதுனால ஐஆம்னா கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஸோ இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு 100% தெரியும் கடவுளுடைய பேர் ஐ ஆம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமா? இயேசு கிறிஸ்து எங்கேயுமே நான் தான் கடவுள்னு சொல்லலைன்னு சொல்றவங்க நல்லா படிக்கணும் வாங்க. யோவான் 8வது அதிகாரம் கடைசியில் பார்ப்போம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். சரியா? முக்கால்வாசி சோக்கால்டு கிறிஸ்தவர்கள் சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு முன்னாடியிலிருந்தே நான் இருக்கிறேன்னு சொன்னதுனால அவர் தேவதூஷணம் சொல்லிட்டாருன்னு கல் எடுத்து அடிக்க போனாங்க இப்படின்னு அவங்க சொல்லல. நயவஞ்சகமா இந்த உலகம் அவங்கள அப்படி நம்ப வச்சிருக்கு. அதை நம்பி அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். ஸோ ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு தேவதூஷணமா தெரியல. சரியா? அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் என்ன ஐ ஆம் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரியா? இப்போ இதை சொன்ன உடனே அப்பொழுது அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவரிடத்தில் விட்டு போனார். இப்போ ஜென்யூனா ஒருத்த மறுபடியும் பிறக்கிறான், பிறந்து கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான், பைபிள் அப்படியே படிச்சுட்டு வரான். இங்கே வரும்போது ஸ்ட்ரக் ஆகணும். அவன் மோசே யாத்ராகமும் அதெல்லாம் படிச்சிருப்பான், கடவுளுடைய நாமம் அதெல்லாம் லைட்டாக படிச்சிருப்பான், ஆனால் இதுக்காக பார்த்துருக்க மாட்டான். இங்கே வரும்போது என்ன இது, அவர் பெருசாக எதுவுமே செய்யலை, கல் எடுத்து அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வசனத்துலேயும் ஆபிரகாமுக்கு முன்ன காண ஆசையாக இருந்தான்னு கண்டு களி கூர்ந்தான்னு சொல்கிறாரு, அப்பவும் கல் எடுத்து அடிக்கலை. ஆனால் முன்னமே நான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அடிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் அப்படி பார்த்தான்னா
சூப்பராக இருக்கும். சரி, இப்படின்னு ஒருவேளை இங்கிலீஷில் எடுத்து படிப்போமோ அப்படின்னு படித்தா, Jesus said unto me, verily, verily, I say unto you, before Abraham was, I am. சரியா? அவர் அங்கே என்ன சொல்லலைன்னா, ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படி சொல்லலை. பிஃபோர் ஆபிரகாம் வாஸ், ஐ ஆம்ன்றது பேர், இருக்கிறேன்னு சொல்லலை அவர் பேர், ஐ ஆம்ன்றது பேர். அப்போ இங்கே சிம்பிளாக அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு முன்னாடியும் நான் தாண்டா கடவுள்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முன்னாடியும் நான் தாண்டா கடவுள்னு சொல்கிறாரு. ஏன்? கடவுளுடைய பேர் ஐ ஆம்னு சொல்கிறார். இது யூதர்களுக்கு 100% தெரியும். ஏன்னா மோசேக்கு முட்செடியில் கடவுளுடைய பேர் ஐ ஆம்னு சொல்லிட்டாரு. அதனால ஐ ஆம்ன்ற வார்த்தை சேக்ரடாக மாறிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக இயேசு நான் தான் கடவுள்னு சொன்ன உடனே அதுதான் ஆகப்பெரிய தேவதூஷணம் யூதர்களுக்கு. அதனால தான் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? தேவதூஷணம்னா நான் தான் கடவுள்னு கடவுள் சொன்னது தான் அவங்களுக்கு பெரிய தேவதூஷணமாக போச்சு. அது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுதான் பிரதானமான காரியம் இயேசுவை சிலுவையில் அறைந்ததுக்கு. எல்லாரும் எதிர்த்ததுக்கு பிரதான காரியம் நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு அவர் சொன்னதுக்கு. சரியா? ஏன் நான் சொல்கிறேன்னு கேளுங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவங்கள ஆண்டவர் சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஓட விட்டாரு, நக்கலாக பேசினாரு. என்ன தெரியுமா? யோவான் எந்த அதிகாரத்திலடா சொன்னா? இதை சொன்னா இப்படி ஆயிடும், அதை சொன்னா மக்கள் செம டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா யோவான் உண்மையான தீர்க்கதரிசின்னு மக்கள் நம்புறாங்க. சரியா? ஸோ பரிசேயர்களும் சதுசேயர்களும் முடிவெடுத்தா ஒன்று செய்ய முடியாது. ஜென்ரல் பப்ளிக் மக்களும் முடிவெடுத்தா தான் செய்ய முடியும். சரியா? பரிசேயர் சதுசேயரை தாக்குறதுனால மக்கள் கோவப்படலை. பரிசேயர் சதுசேயரை மொக்க பண்ணுறதுனால மக்கள் கோவப்படலை. மக்கள் எப்போ கோவப்பட்டாங்க தெரியுமா? நான் தான் கடவுள் அப்படின்னு இவர் சொன்னதுனால மட்டும்தான். இந்த ஒரு இடத்துல மட்டும் சொல்லலை, பைபிளில் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு இடத்த சுட்டி காட்டிட்டு போகிறோம். ஃபுல் டீட்டெயில்டாக ஒன் காட் விசஸ் ட்ரினிட்டி சேனலில் பார்ப்போம். சரியா? யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஒரு சீன் நடக்குது. எல்லாருக்கும் இது தெரியும். சரியா? என்ன நடக்குது? போர் சேவகர்கள் இயேசுவை கைது செய்ய வராங்க. சரியா? 4வது வசனம், இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவரே போய் அவர் ஒளியலை, எதுவும் பண்ணல. இதான் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். நேராக போறாரு. யாரப்பா தேடுறீங்க? அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயன் ஆகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, இப்போ யாரை தேடுறீங்கன்றாங்க, நசரேயன் ஆகிய இயேசுவை தேடுறோன்றாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரா? நான் தான் என்றார். ஐ ஆம் அப்படின்னா என்ன? அதற்கு இயேசு, கடவுள் நான் தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்றார். நான் தான் அப்படின்னு. உடனே அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே நின்றான். 6வது வசனம், நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இப்போ ஒருத்தன் உண்மையிலே மறுபடியும் பிறந்துட்டான், ஆண்டவருடைய பிள்ளை, பைபிள் படிச்சுட்டே வரான். என்னடா நான் தான் சொல்றாரு, உடனே அவன் பின்னிட்டு போய் கீழே விழுந்தானா? ஒண்ணுமே புரியலையே. அங்க என்னடானா ஆபிரகாமுக்கு முன்னமே நான் சொன்ன உடனே கல் எடுத்து அடிக்கிறாங்க, இங்க என்னடானா நான் தான் சொன்ன உடனே பின்னிட்டு போய் விழுறாங்க அப்படின்னு யோசிப்பான். தேடுனான்னா நான் தான்னா ஐ ஆம்னா கடவுளுடைய பேரு அப்படின்னு அவனுக்கு தெரியும். சரியா? இப்ப ஏன் இங்க பின்னிட்டு போய் விழுந்தாங்க அப்படின்னா, அவர் அதிகாரமா நான் தாண்டா கடவுள்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, நான் தான் கடவுள் அப்படி சொல்ல, கடவுள் தன்னை வெளிப்படுத்த ஒரு பேர் யூஸ் பண்ணார்ல, அது நான் தான். அந்த பேரை அவர் யூஸ் பண்றாரு, நான் தான் அப்படின்னு. அது அதிகாரமா இருக்கு. உதாரணமா, வானத்திலிருந்து கடவுள் பேசும்போது மற்றவங்களுக்கெல்லாம் இடி முழக்கம் சத்தம் மாதிரி கேட்டுச்சா? அதே மாதிரி அந்த அதிகார துணியில நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு.
சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் தான் வந்திருக்கிறாரு, எப்படி மோசேல முச்செடியில் கடவுள் வெளிப்படுத்தினாரோ, எப்படி பல இடங்களில் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ, அதே மாதிரி இங்கே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போய் கீழே விழுந்துட்டாங்க. அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். அதுக்கப்புறம் இயேசு அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். இயேசு பிரதித்திரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். அவர் நார்மலாக பேசுகிறார். ஏய், நான் தான் சொல்லிட்டேன்ல, என்ன தேடுறீங்கன்னா என் கூட இருக்கிறவங்களெல்லாம் போக விடுங்கன்னு. அப்புறம் நார்மலாக அந்த சீன் போது உங்களுக்கு தெரியும், கத்தி எடுத்து காதை இருக்கிறது, மல்கூஸ் இதெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு வேத சத்தியத்தை மறைச்சி முஸ்லிம்களுக்கு கூட நேர்மையா பதில் சொல்ல முடியாத லெனின் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன். லெனினை பார்த்து மட்டும் இல்லை, இந்த 3 கடவுள் கொள்கையை வச்சிருக்கிற யாரை பார்த்து நான் கேட்குறேன், முஸ்லிம்க்கு பதில் சொல்றதுக்கு கூட உண்மையை பேசினா உங்க கொள்கை அடிபடும்னு பயத்துல இயேசு தன்னை கடவுள்னு ஒரு இடத்துலையும் சொல்லலைன்னு போய் சொல்லுவீங்களா? அந்த துணிகரத்துக்கு கூட போவீங்களா உங்க நம்பிக்கையை, உங்க கொள்கையை நிரூபிக்க? எத்தனை பேரை ஏமாத்துவீங்க? உங்களால் எத்தனை பேரை ஏமாற்ற முடியும்? அவருடைய பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சத்தம் ரொம்ப தெளிவாக கேட்கும். சரியா? ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, நான் 2 இடத்துல மேஜராக சுட்டி காமிச்சிருக்கிறேன். நான் தான் நானேன்னு எங்கெல்லாம் வருதோ ஐயாம்னு எங்கெல்லாம் வருதோ நான் தான் கடவுள்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமா இருக்கிறேன். அவர் வழியும் ஜீவனும் சத்தியமுமா இருக்கிறதுனால கடவுள் தான் வழி, கடவுளும் தான் ஜீவன், கடவுள் தான் சத்தியம். அதனால இயேசு தன்னை கடவுள்னு சொன்னார்னு இல்லை, நான் தான் சொன்னதுனால அவர் கடவுள்னு சொன்னார். நான் தான், அதாவது கடவுள் வழியும் ஜீவனும் சத்தியமுமா இருக்கிறேன். ஜீவாப்பம் கடவுள், ஏன்னா கடவுளுடைய பேர் நான் தான், ஐ ஆம். ரைட்டா? இப்போ மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நியாயமா எக்ஸோடஸ் 3வது அதிகாரத்தில் மோசேக்கு நடந்த சீனை நல்லா படிச்சுட்டு புதுசாக ஆரம்பிங்க. மத்தேயுவிலிருந்து யோவான் வரைக்கும் இயேசு எத்தனை இடத்துல நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்கிறாரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முஸ்லீம் இல்லை, யார் கேட்டாலும் ஜாலியாக பதில் சொல்லுவேன். இப்போ முஸ்லீம்களுக்கு சொல்கிறேன், அல்லான்னு நிற்கிறீங்கள, அந்த அல்லாவோட பேர் ஐயாம். அந்த ஐயாம் தான் இங்கே மாம்சத்தில் இயேசுவாய் வெளிப்பட்டார். இங்கே இயேசுவா வந்தவர் அந்த ஐயாம். ஆப்வியஸா உங்கள் அல்லாவோட பேர் இயேசு கிறிஸ்து தான்.